எஸ்எம்கே சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். முழு மல்லி, ஜீரகம், சோம்பு, வரமிளகா இதை நல்லா நம்ம வறுத்துக்கணும். 3/4 கிலோ நம்ம கறியை எடுத்து நல்லா குக்கரில் வச்சு கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். இதை வதக்கிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பூண்டு இதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கிறோம். குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு கறியை நல்லா வேக வச்சுக்கிறோம். நிறையா நம்ம வறுத்த மல்லி, ஜீரகம், சோம்பு, வரமிளகா இதை நம்ம மிக்சியில் ஓட்டி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரியே பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம். ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கி அப்புறம் இந்த மசாலாவையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம அதிலையே நல்லா வணக்கிறோம். வணக்கிட்டு இருக்கப்பே நல்லா கம்மன்னு வாசம் அடிக்கும். அதுக்கப்புறமா அந்த தக்காளி பேஸ்ட் பண்ணதை அதில் போட்டு இன்னும் நம்ம நல்லா வதக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த கறியை எடுத்து இந்த கிரேவியில் அந்த கறியை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பே இதுக்கு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு 2 டம்ளர் நல்லா ஊற்றி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறம் நமக்கு நல்ல ஒரு மட்டன் குழம்பு நமக்கு ரெடி. நல்லா சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. தேங்க்யூ.